வணக்கம். டிசம்பர் 31ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சவுதி அரேபியா மற்றும் யுஏஇ இடையே இருக்கக்கூடிய உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. சவுதி அரேபியா யமன் நாட்டில் இருக்கக்கூடிய முக்காலா நகரத்து மீது அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, யுஏஇ அங்கே ஆயுதங்கள் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பிரிவினைவாதி சக்திகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த ஆயுதங்கள் போயிருக்கு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக சவுதி அரேபியா தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. யுஏஇ எந்த ஆயுதத்தையும் நாங்கள் சப்ளை பண்ணலன்னு யுஏஇ விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. 2 நாடுகள் இடையே இப்போ உரசல் ஏற்பட்டிருக்கு. அதானி குரூப் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. சர்வதேச விமான சேவையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் இந்தியாவுக்கு வரணும். குறிப்பாக அதானி ஏர்போர்ட்ஸில் அவங்களுடைய விமான சேவையை நடத்த வேணுன்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இதற்கான லாபிங்கில் அதானி குரூப் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஏர் இண்டியா மற்றும் இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு வந்து இது ஒரு பாதிப்பை உண்டாகும். அவங்க ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்கிறாங்க. ஒரு அன்ஃபேர் காம்படிஷனாக இருக்கும் தான் அவங்க தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்தது, அதானி வந்து இந்த ஏர்போர்ட் பிஸ்னஸில் 2030க்குள்ளார $11 பில்லியன் முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்னு இப்போ அரசுகிட்ட கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. அதிக விமான சேவைகள் உள்ளே வரணும், அப்போ தான் அவங்களுடைய ஏர்போர்ட்ஸில் நிறைய பேர் வந்து போவாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். 8 ஏர்போர்ட்ஸை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதானி குரூப் இந்தியாவில். ஸோ அதற்காக அரசுடன் அவங்க வந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. குறிப்பிட்டு சில நாடுகளுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற மாதிரி மணிக்கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியாவுடன் மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் இதற்காகன்ற கோரிக்கையை அதானி குரூப் வைத்திருக்கிறாங்கன்னு மணிக்கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டைனகான் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேனா மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டாங்க. 18% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து 249 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6.3% ஸ்டேக், 25 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்ய வாய்ப்புகள் இருக்குது. 700 கோடி ரூபாய்க்கு ப்ரொமோட்டர்ஸுடைய பேர் விவிரா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங். 700 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். அந்த ட்ரேட் இன்னைக்கு நடந்திருக்கான்றது என்னால் இன்னும் உறுதி செய்ய முடியலைங்க. இன்ட்ராடேல 12% வீழ்ச்சியை பார்த்துருக்கு பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் கிட்டேருந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு. அதோடைய பாகமாக அவங்க ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவியாக அமைச்சிருக்கிறாங்க. மும்பை ஈகோ சொல்யூஷன்ஸ்ன்ற பேர்லாம் அமைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல். நியூ இந்தியா அஷூரன்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு சாதகமாக டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிவு எடுத்திருக்கிறாங்க. முன்ன அவங்களுக்கு வந்த நோட்டீஸ் வந்து 2298 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் நோட்டீஸ். இதில் 2188 கோடி ரூபாய் இப்போ குறைக்கப்பட்டிருக்கு மேல்முறையீடுக்கு பிறகு. இப்போ 110 கோடி ரூபாயாக வந்து நின்றுருக்குன்ற தகவல் கொடுத்துருக்காங்க நியூ இந்தியா அஷூரன்ஸ். இப்போ இதை கட்ட போகிறாங்களா இல்லை இதையும் எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறாங்கிறது தெரியலைங்க. ஆனால் இப்போ பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு. 2298 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாயாக அந்த டாக்ஸ் டிமாண்ட் மாறி இருக்கு நியூ இந்தியா அஷூரன்ஸ்க்கு. டாரண்ட் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. ஜனவரி 5ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க டாரண்ட் ஃபார்மா. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் குறித்து சில தினங்களாக நம்ம செய்தி பார்த்துட்ருக்கோம். உங்கள் போனஸ்க்கான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம டிசம்பர் 19ஆம் தேதி அந்த அப்ரூவல் கிடச்சிருக்கின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் மறுபடியும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு 29ஆம் தேதி தகவல் தெரிவிச்சிருந்தாங்க கம்பெனி. 29ஆம் தேதி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த ஸ்டாக். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கும் இன்ட்ராடேல 11% அதிகரித்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க அந்த போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 5ஆம் தேதி. தெரியாதவங்களுக்காக போனஸ் குறித்தான அப்டேட். 10 ஷேர் வைத்திருந்தால் 1 ஷேர் வழங்குறாங்க போனஸாக ரெக்கார்ட் டேட் படி. தேவியானி இன்டர்நேஷனல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி முதலீடு செய்கிறாங்க. ஸ்கைகேட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் 80.72% ஸ்டேக் வாங்குறாங்க. அது முன்னே அறிவித்தது தான் அந்த டிரான்சாக்ஷன் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. அதே நேரத்தில் அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லி பிரைவேட் லிமிடெடில் 51% ஸ்டேக் அனைத்தையும் விற்பனை செய்கிறாங்க 9 கோடி ரூபாய்க்கு. யார் வாங்குறாங்கன்னா ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ், லிஸ்டட் கம்பெனி ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் அவங்க வாங்குறாங்க. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் தரப்புல ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடக்குதுன்ற தகவல் அவங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. சாட்டன் கிரெடிட் கேர் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஜனவரி 5ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க சாட்டன் கிரெடிட் கேர். இது பெரும்பாலும் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக நடத்தக்கூடிய ஒரு ஃபண்ட் ரைசிங்காக இருக்கலாம்.
தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. டாடா நிறுவனமான IHCL இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட் வந்து முற்றிலுமாக வெளியேறிட்டாங்க. 25.5% ஸ்டேக் வைத்திருந்தாங்க. அது அனைத்தையும் விற்பனை செய்து வெளியேறிட்டாங்க. ஒரு ப்ரொமோட்டர் என்டிட்டி வாங்கியிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். மன்னிக்கும். இப்போ வந்து NDTV ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்கிற தகவல் என்னன்னா, நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் 2 டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.3% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் ₹420 வாங்கியிருக்கிறாங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து தாஜ் ஜிவிகே ஹோட்டல்ஸ் மற்றும் ரிசார்ட்ஸில். ஜொமேட்டோவுடைய தலைவர் நிதின் காமத் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. இப்போ நம்ம NSEல ஒரு ஷேர் வாங்கினா அது BSEல விற்பனை செய்யலாம். இந்த ட்ரிக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. நான் சொல்கிறது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நம்ம டெலிவரி ட்ரேட் எடுக்கும்போது, அதாவது வாங்கி அந்த ஷேர்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் வந்ததற்கு பிறகு நம்ம விற்பனை செய்யும்போது, அது பொதுவாக ஒரு நாள் அல்லது 2 நாள் ஆகும் அந்த 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 ஷேர்ஸ் நம்ம டிமேட்டில் வந்து விழறதுக்கு. ஸோ அதற்கு பிறகு நம்ம வந்து வேற ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விற்பனை செய்ய முடியும். அதாவது நம்ம NSEல வாங்கியிருந்தோம்னா டெலிவரி ஷேர்ஸை BSEல விற்பனை செய்யலாம். BSEல வாங்கியிருந்தோம்னா NSEல விற்பனை செய்யலாம். இப்போ இன்ட்ராடேலையும் அந்த மாதிரி செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்போல்லாம் வந்து இன்ட்ராடேல அது பண்ண முடியாதுங்க. இன்ட்ராடேல எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்கணுமோ அதில் தான் விற்பனை செய்ய முடியும். நான் சொல்கிறது ஜீரோதா வழியாக. இப்போ ஜீரோதாவுடைய தலைவரோட எக்ஸ்தலத்தில் என்ன பதிவிட்டிருக்கிறாருன்னா, இப்போ நம்ம இன்ட்ராடேலையும் NSEல வாங்கியிருந்தோம்னா BSEல விற்பனை செய்யலாம். BSEல வாங்கியிருந்தா NSEல விற்பனை செய்யலாம். சரிங்க, இதில் என்ன பெரிய லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபீஸ் BSEக்கும் NSEக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாங்க. என்ன ஃபீஸ் நம்ம கட்டுறோம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் ப்ரைஸுடைய விலையே சில மாற்றங்கள் இருக்கலாம். NSEலையும் BSEலையும் சில ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜில் டிஃபரன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அட்வான்டேஜாக எடுப்பதற்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிதின் காமத் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதான் ஆர்பிட்ராஜ் அப்படின்ற அந்த ஒரு வேர்டை பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ சின்ன லெவலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய புரிதலுங்க. பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இன்ட்ராடேலையும் NSE BSEல மாற்றி விற்பனை செய்ய முடியும்ன்றது பதிவிட்டிருக்கிறார் நிதின் காமத் அவருடைய எக்ஸ் தளத்தில். L&T ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 143 முன்ன டார்கெட், 160 புது டார்கெட். ஆனால் இப்போ ஷேர் ப்ரைஸ் 310 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அவங்க தொடர்ந்து அண்டர் வெயிட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க மார்கன் ஸ்டான்லி L&T ஃபினான்ஸ்க்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அண்மையில் செய்தியிலிருந்து இருக்கக்கூடிய நிறுவனங்க ஜப்பான்லேருந்து முதலீடு வந்தது. அதிலிருந்து அவங்க ஃபோக்கஸில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1060, புது டார்கெட் 1145. நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 1200, முன்ன சொன்னது ₹1140. CLSA தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் ₹1030. ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்கள் இன்றைக்கி ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னே பார்த்த செய்தி தாங்க. அவங்க கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒரு நாள் முன்னாடி, ஸோ டிசம்பர் 31 2 நாட்களுக்கும் அவங்க வந்து ஸ்ட்ரைக் அறிவித்திருந்தாங்க. டிசம்பர் 25, டிசம்பர் 31. ஏன்னா இந்த 2 நாட்களும் பெரிய பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நாட்கள். அவங்க சில டிமாண்ட்ஸை வைத்திருக்கிறாங்க. அந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. அந்த டிமாண்ட்ஸில் சில டிமாண்ட்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது ஒரு ரிமைண்டராக மணி கண்ட்ரோல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அவங்க அந்த சேவையில் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறுவனம் தரப்பு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிறைய ஊக்கத்தொகை வழங்குறாங்க. இன்றைக்கி அவங்க நிறைய இன்சென்டிவ்ஸ் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு வழங்க இருக்கிறாங்கன்ற மாதிரியும் செய்தி சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஸோ கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் தான் இந்த ஸ்ட்ரைக்கை அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 1.5 லட்சம் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 25ஆம் தேதி கிட்டத்தட்ட 40,000 பேர் வேலை நிறுத்தத்தில் இருந்தாங்க அப்படின்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. இது நாடு தழுவிய ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறாங்க கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன். இந்தியா 12% சேஃப்கார்ட் டியூட்டி போட்டிருக்கிறாங்க ஸ்டீல் இம்போர்ட்ஸ்க்காக, குறிப்பாக சைனாவிலேருந்து வரக்கூடிய சில ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு. முன்னே நான் பார்த்துருந்தோங்க அரசு இந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா ஏற்கனவே இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 200 நாட்களுக்கு 12% வரி விதிச்சிருந்தாங்க. அந்த 200 நாள் அப்படின்றது நவம்பர் 6ஆம் தேதி முடிவுக்கு வந்து, ஸோ அரசு விதிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ விதிச்சிருக்கிறாங்க 12% வரைக்கும், அதாவது 3 ஆண்டிற்கு விதிச்சிருக்கிறாங்க. முதல் ஆண்டு 12%, இரண்டாவது அது குறைக்கிறாங்க 11.5, மூன்றாவது ஆண்டு 11% அது கொண்டு வராங்க. ஸோ 12% வரைக்கும் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த வரி அப்ளிகபிள் கிடையாது. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த புதிதாக வரக்கூடிய இந்த டேரிஃப் வந்து அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய சில ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ வரி விதிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சைனாலேருந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதற்காக இந்த முடிவு அரசு எடுத்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட். இதனால் JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போன்ற நிறுவனங்கள் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% வரைக்கும் இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸில். ₹95 கோடி ஒட்டுமொத்தமாக முதலீடு செய்து 18.75 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சொசைட்டி ஜெனரல்ன்ற கம்பெனி விற்பனை செய்திருக்கிறாங்க. 14.75 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸில். ₹75 கோடி ஷேர்ஸ் இது.
பாரத் ஃபோர்ஜ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் அதற்கு சொல்லியிருக்க காரணம் என்னன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து அவங்களுக்கு பாரத் ஃபோர்ஜ்க்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம காலையில வீடியோல செய்தி பார்த்திருந்தோங்க. 4600 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட்ல அரசு கையெழுத்திட்டு இருக்காங்க. அது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதுல பாரத் ஃபோர்ஜுடைய பேரும் இருக்குன்ற மாரி நம்ம செய்தி பார்த்திருந்தோம். டார்பீடோஸ் ஒரு இது கார்பைன்ஸ் இருந்தது. ஸோ கார்பைன் செக்டர்ல வந்து பாரத் ஃபோர்ஜுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தி காலையில வீடியோல பார்த்திருந்தோம். ஸோ அதோட ரியாக்ஷனா இருந்திருக்கலாம். மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. MCX உடைய ரேட்டிங்கை மார்கன் ஸ்டான்லி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் பிரைஸை பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்ன டார்கெட் வந்து ரூ. 6,710. புது டார்கெட் ரூ. 11,135. ஸோ 66% டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. இவ்வளவு உயர்த்தியதற்கு பிறகும் இப்போ இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து 2% மட்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பிரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. MCX உடையது. நாளைக்கு புத்தாண்டு. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது மாதம் துவங்குறதுனால ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் விடுமுறை கிடையாதுங்க. ஸோ இயங்கும். ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க. அதே போல் மற்ற நிறுவனங்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் டிசம்பர் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிடுவாங்க. அதே மாதிரி Q3 முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட்டும் வெளியிட ஆரம்பிப்பாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.